ஹாய் எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சிம்பிளாக பிள்ளைங்களுக்கு வீட்டில் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்மளுக்கு 1 கப் ரவா மாவு தேவைப்படுது. இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் வச்சு நல்லா ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துருங்க. இப்போ அதே சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்குங்க. ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோடனே கொஞ்சோண்டு கடுகு தாளிப்பு கொட்டிடுங்க. கொட்டி கடுகு பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்க போகிறேன். வெங்காயம் லேசாக கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்ருங்க. அடுப்பை மீடியமே வச்சுட்டு வதக்கி விட்ருங்க. இப்போ இதில் நான் 2 சின்ன கேரட்டை நல்லா துருவி இதில் சேர்த்துக்க போகிறேன். சின்ன சின்னதாக நல்லா மெய்ஸாக திருவிடுங்க. கேரட் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த கேரட்டை வதக்கி விட்டுருங்க. இந்த உப்புமா ரொம்ப ஈஸியாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். நான் என் வீட்டில் உள்ள பிள்ளைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு இதை செஞ்சிட்ருக்கேன். நான் காரம் எதுவும் சேர்க்காம தான் செய்ய போகிறேன். இப்போ நம்ம இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு அதோடய சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. உப்புமாவில் இதுதான் சேர்க்கணுன்னு இல்லை, இதுக்கு பதிலாக நீங்கள் பீட்ரூட் கூட சேர்க்கலாம். வேறு வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் சேர்த்து நீங்கள் இதை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ எந்த கப்பில் ரவா மாவு அளந்தனோ அதே கப்பில் 1 கப்பு தண்ணி ஊற்றுறேன். இன்னும் ஒரு 1/2 கப்பு தண்ணி, மொத்தமாக 1.5 கப்பு தண்ணி ஊற்றுறேன் அதே கப்பில். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்குங்க. அதிகமாக உப்பு வேணும்னா அதிகமாக போட்டுக்குங்க. எனக்கு இவ்வளோ போதும், இது சரியாக இருக்குது எனக்கு. இப்போ நம்ம இதை ஒரு கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற ரவா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் கொட்டி கொட்டி கிண்ட போகிறோம். அதாவது ஒரு கையில் கிண்டிக்கிட்டே இன்னொரு கையில் மாவை கொட்ட போகிறோம். ஏன்னா இது ரொம்ப சீக்கிரத்தில் திக்காயிரும். அதனால் நீங்கள் எல்லாத்தையும் கொட்டிட்டு ஒரே டைமில் கிண்ட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இப்போ அடுப்பை கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிகிட்டே இருங்க. பார்த்திங்களா கிண்ட எவ்வளோ சீக்கிரமாக திக்காகுதுன்னு. ரொம்ப நேரம் இதை கிண்ட வேண்டாம். நல்லா எல்லாம் திக்காகி அந்த தண்ணிலாம் இல்லாமல் ஒரு திக் பேஸ் வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அளவு வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இதை லேசாக ப்ரௌன் சுகர் கொட்டிட்டு இது கூட வச்சு சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை நீங்கள் நார்மலாக சாப்பிட்டாலும் சாப்பிடலாம். இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். நான் என் வீட்டில் உள்ள குட்டிங்களுக்கு செய்கிறதுனால ஸ்பெஷலாக கொஞ்சம் முந்திரி பருப்பை நெய்யில் வதக்கி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ குயிக்காக அதை செஞ்சு முடிச்சிட்டோன்னு பாருங்கள். குயிக்காக செய்கிற ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்களும் அதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.